அது ஒரு அழகான காலை நேரம். இளம் பொறியாளர் அஸ்வந்த் மனைவி மற்றும் தன் 2 மகன்களுடன் பட்டாசு வாங்க சிவகாசி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அவருடைய சிறுவயது மகன் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டான். அப்பா, நீங்க சின்ன வயசுல எப்படி தீபாவளி கொண்டாடுவீங்கன்னு. இந்த கேள்வியை அவர் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்து காரை ஓட்டிக்கொண்டே மகன் கேட்ட கேள்விக்கு பதில் கூற முடியாது என்பது அவருக்கு தெரிந்துவிட்டது. காரை ஓரமாக நிறுத்திவிட்டு மனைவியையும் மகன்களையும் பக்கத்தில் இருந்த திறந்தவெளி உணவகம் ஒன்றிற்கு அழைத்துச் சென்றார். உணவை ஆர்டர் செய்துவிட்டு தன் சிறுவயது அனுபவங்களை கூறத் துவங்கினார். மகனே, நீ நினைப்பது போல் என் சிறுவயது வாழ்க்கை இல்லை. இப்போது நம்மிடம் பெரிய வீடு இருக்கிறது. எல்லா வசதிகளும் வீட்டில் இருக்கின்றன. நீ கேட்கும் அனைத்தையும் வாங்கித் தரும் அளவிற்கு என்னிடம் பணம் இருக்கிறது. ஆனால் நான் வாழ்ந்தது ஒரு குடிசை வீடு. என் அப்பா ஒரு கல் உடைக்கும் தொழிலாளி. மழை பெய்தால் மழைநீர் வீட்டிற்குள் வந்துவிடும். நான் போட்டிருக்கும் சட்டையை துவைத்தால் கிழிந்து விடுமோ என்று பயந்து பயந்துதான் துவைப்பேன். இவ்வாறிருக்க தீபாவளி வந்தது. நான் பட்டாசு வெடிக்க அம்மாவிடம் 2 ரூபாய் கேட்டேன். அம்மா இல்லை என்று கூறிவிட்டார்கள். உண்ண உணவு இல்லை, உடுக்க ஆடை இல்லை. இந்த நிலையில் பட்டாசு கேட்டது தவறுதான் என்று எண்ணியவாறு என் வீட்டு வாசலில் அமர்ந்திருந்தேன். பக்கத்திலே ஒரு மாடி வீடு. பணக்கார வீட்டு சிறுவர்கள் எல்லாரும் வண்ண வண்ண வான வேடிக்கைகளை வெடித்தார்கள். நானும் ஆர்வ மிகுதியால் அவர்களது கேட்டை பிடித்தவாறு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த வீட்டின் காவலாளி என்னை துரத்தி விட்டார். நான் அந்த பணக்கார வீட்டு சிறுவர்களை ஏக்கமாக பார்த்தவாறு என் வீட்டிற்கு வந்துவிட்டேன். அன்று இரவு எனக்குள் ஒரு எண்ணம் வந்தது. நான் இந்த வறுமை நிலையிலிருந்து எப்படியாவது விடுபட்டு வளமையான ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற வேண்டும் என்று எண்ணினேன். அதற்கு என்னிடம் எதுவுமே இல்லை. உடைக்கும் தொழிலாளியான என் அப்பாவால் இதற்கு மேல் சம்பாதிக்க முடியாது. ஆனால் என்னிடம் படிப்பு இருக்கிறது. நான் நன்றாக படிப்பேன், நல்ல வேலை வாங்குவேன் என்று வைராக்கியத்தோடு படித்தேன். எதிர்கொண்ட தடைக்கற்களை எல்லாம் படிக்கற்களாக மாற்றினேன். இன்று முன்னணி நிறுவனம் ஒன்றில் முதல்நிலை பொறியாளராக பணி செய்கிறேன். கை நிறைய ஊதியம் வாங்குகிறேன். தந்தையின் கதையை கேட்ட மகன்கள் இருவரும் வாயடைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் வறுமை என்றால் என்ன என்றே தெரியாமல் வளர்ந்து வருகிறார்கள். அன்பான மாணவ செல்வங்களே, கல்வி ஒருவரது வாழ்க்கையை எப்படி மாற்றிவிட்டது பார்த்தீர்களா? நீங்களும் நாளை ஒரு கலெக்டராக, வருவாய்த்துறை அதிகாரியாக, பொறியாளராக, விஞ்ஞானியாக, நல்ல ஒரு ஆசிரியராக மாறும் நாளை கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அப்போது கல்வி கற்கும் ஆர்வம் தானாகவே வந்துவிடும். உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனது பள்ளிப்பருவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இதே பள்ளிக்கூடத்தில் படித்தேன். இந்த இடங்களெல்லாம் நான் ஓடியாடி விளையாடிய இடங்கள். மதிய உணவில் கொடுக்கப்படும் சாம்பார் சாதத்தின் வாசனையும், அடுத்த நாள் விடுமுறை என்றால் முதல் நாளே கொடுக்கப்படும் புளி சாதத்தின் வாசனையும் இன்னும் எனக்கு நினைவிருக்கிறது. நாங்கள் சுற்றுலா சென்ற இடங்கள், அங்கு நடந்த நிகழ்வுகளெல்லாம் மனக்கண் முன் வருகின்றது. ஒருமுறை ஆங்கூர் மைனா என்ற திரைப்படம் பார்ப்பதற்காக புதுக்கடை தியேட்டருக்கு நம் பள்ளியிலுள்ள அனைத்து மாணவர்களையும் அழைத்துச் சென்றார்கள். இன்றும் திரையரங்கிற்கு சென்று திரைப்படங்களை பார்க்கும் பழக்கம் எனக்கு உண்டு. ஆனால் அன்று பார்த்த ஆங்கூர் மைனா இன்றும் மறக்கவில்லை. ஏன் தெரியுமா? மாணவர் பருவம் மகிழ்ச்சியான பருவம். மகிழ்ச்சியான இந்நன்னாளில் நீங்கள் இலவசமாக வீட்டிற்கு எடுத்துச் செல்ல 5 கருத்துக்களை மட்டும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் இறை நம்பிக்கையுடன் வாழுங்கள். இறைவனுக்கு உங்கள் வாழ்வில் முதலிடம் கொடுங்கள். இரண்டாவது, பெற்றோரையும் ஆசிரியர்களையும் மதித்து நடங்கள். நடந்த ஒரு நிகழ்வு. நான் BE 1ஆம் ஆண்டு பயிலும்போது இறுதியாண்டு மாணவன் ஒருவன் பைக் ஆக்சிடென்டில் தவறிவிட்டான். அவன் வகுப்பு தோழர்கள் எல்லாரும் மருத்துவமனை வளாகத்தின் முன் சாலையோரத்தில் தரையில் படுத்திருந்தார்கள். அவ்வளவு துயரப்பட்டார்கள். ஆனால்
ஒரு சில வாரங்களிலேயே அனைத்தையும் மறந்துவிட்டு கல்லூரி ஏற்பாடு செய்த சுற்றுலாவிற்கு சென்றார்கள். ஆனால் அவரது பெற்றோர் இன்றும் அவன் நினைவாக வாழ்ந்து வருகின்றனர். இந்நிகழ்வு ஒரு உண்மையை எனக்கு உணர்த்தியது. நட்பு வேறு, உறவு வேறு. உங்களுக்காகவே வாழும் உங்கள் பெற்றோரை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். மூன்றாவதாக, கல்வியை சுமையாக கருதாமல் கலையாக கருதுங்கள். என் பள்ளிப்பருவத்தில் எனக்கு பயிற்றுவித்த ஆசிரியர்கள் அனைவரும் மிக நன்றாக கற்றுத்தந்தார்கள். என் முதல் வகுப்பு ஆசிரியை நேசம் டீச்சர் என் கையெழுத்தை அழகாக்கியவர், பிழையின்றி எழுத வாசிக்க பயிற்றுவித்தவர். என் 4ஆம் வகுப்பு ஆசிரியர் அலோசியஸ் சார் சிறு வயதிலேயே என்னை ஆசிரியராக்கி பார்த்தவர். கரும்பலகையில் எழுதுவது, சக மாணவர்களுக்கு கற்றுத்தருவது என்று தலைமை பண்பை வளர்த்தவர். 6ஆம் வகுப்பு முதல் 9ஆம் வகுப்பு வரை தமிழ் பயிற்றுவித்தவர் சிறிய புஷ்பம் டீச்சர். இவர் தமிழோடு விளையாடியவர். தித்திக்கும் தேன் தமிழ் இவர் நாவினில் நடனம் பயின்று வார்த்தையாக வெளிவரும்போது உண்மையாகவே தமிழின் வனப்பு கூடிவிடும். தோரண வீதியும் தோமொரு கோட்டியும் பூரண கும்பமும் புலம்பாலிகைகளும் பாவை விளக்கும் பலவுடன் பரப்புமின் என்று புகார் நகரில் 28 நாட்கள் நடைபெறுகின்ற இந்திர விழாவிற்கான ஏற்பாடுகளை இவர் நயம்பட எடுத்து கூறும்போது ஒரு திருவிழாவில் கலந்து கொள்ளும் உணர்வு எங்களுக்குள் ஏற்படும். தமிழ் மீது அன்று நான் கொண்ட காதல் இன்றும் தொடர்கிறது. பல தமிழ் கவிதைகளையெல்லாம் நான் எழுதியிருக்கிறேன். 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் எனக்கு கணிதம் கற்றுத்தந்தவர் சிங்காராஜன் சார். இவர் கணிதம் பயிற்றுவிக்கும் முறையே தனி. கணித புத்தகத்தின் முதல் பக்கத்தில் இருந்து இறுதி பக்கம் வரையுள்ள அனைத்து கணக்குகளையும் செய்யும் வழிமுறைகளையும் வாய்ப்பாடுகளையும் பார்க்காமலே கூறும் திறமை படைத்தவர். அவ்வளவு நுட்பமாக எங்களுக்கு கணிதம் பயிற்றுவித்தார். 9 மற்றும் 10 வகுப்புகளில் ஆங்கிலம் பயிற்றுவித்தவர் அமலோற்பவம் டீச்சர். நாங்கள் தமிழ் வழியில் பயின்றாலும் ஆங்கில இலக்கணத்தை அவ்வளவு எளிமையாக கற்றுத்தந்தவர். அறிவியல் பாடம் கற்றுத்தந்தவர் அல்போன்சா டீச்சர். அவர்கள் நோயோடு போராடி கொண்டிருந்த வேளையிலும் அர்ப்பண உள்ளத்தோடு தெளிவாக அறிவியல் பயிற்றுவித்தார். அவரது அயராத உழைப்பால் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நான் அறிவியலில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றேன். இவற்றையெல்லாம் நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்கள் கற்றுத்தருவதை நாம் பயன்படுத்தினாலே போதும், நமது திறமைகள் எல்லாம் தானாக வளரும். நான் வகுப்பறையில் கற்றுத்தருவதை கூர்மையாக கவனிப்பேன். எல்லா பாடங்களையும் படித்து முடித்த பிறகுதான் தூங்க செல்வேன். என்னை யாரும் அலாரம் வைத்து எழுப்பியதோ படிப்படி என்று வற்புறுத்தியதோ கிடையாது. எனக்கென்று ஒரு கால அட்டவணையை தயாரித்து கொண்டு பொறுப்போடு படித்தேன். அதனால்தான் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தின் முதன்மை கல்வி நிறுவனமான தூய சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. 4ஆவதாக, மனித நேயத்தோடு வாழுங்கள். உங்களால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கு செய்யுங்கள். முடியாது என்று மறுக்காதீர்கள். இறுதியாக, யாரையும் முந்தி செல்ல முயலாதீர்கள். வாழ்க்கை என்பது போர்க்களம் அல்ல. எந்த செயலை செய்தாலும் உங்களால் எவ்வளவு சிறப்பாக நேர்த்தியாக செய்ய முடியுமோ அவ்வாறு செய்யுங்கள். வெற்றி உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்ள உங்களால் மட்டுமே முடியும். மகிழ்ச்சியோடு வாழுங்கள். நாளைய உலகம் உங்களுக்கு